வணக்கம் மக்களே, திருப்பதி பெருமாளின் கதையின் தொடர்ச்சியை காணலாம் வாருங்கள். இக்கதை சோழ மன்னனின் அடுத்த ஜென்மத்திலும் தொடர்கிறது. அடுத்த பிறவியில் அச்சோழ மன்னன் ஆகாச ராஜாவாக பிறந்தான். பிறந்து வளர்ந்த அனைத்து வளங்களையும் பெற்று திகழ்ந்த அவனுக்கு பிள்ளை பேறு இல்லை. அதனால் யாகம் செய்ய எண்ணி அவன் நிலத்தை உழுத பொழுது அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அதை அருகில் செய்து பார்த்தபோது அதில் ஒரு பெண் குழந்தை இருப்பது தெரிந்தது. அப்போது அதை எடுத்து வளர்த்தால் சகல சௌபாகியம் உண்டாகும் என அசரீரி கேட்டது. தாமரை மலரில் தோன்றியதால் பத்மாவதி என பெயரிட்டு சீரும் சிறப்புடனும் வளர்த்து வந்தான். இதனிடையே சீனிவாசன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்து மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார். உடனே பெற்ற தாய்ப்போடு தன்னை கவனித்து வந்த பகுலாதேவியிடம் சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியைத்தான் மணக்க வேண்டிய அவசியத்தை கூறுகிறார். அதே சமயம் ஆகாசராஜாவும் அவனது மனைவியும் கூட தங்களது மகள் வேங்கடமலையில் வசித்து வரும் ஸ்ரீனிவாசனை மணக்க விரும்புவதை அறிகிறார்கள். செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் இத்திருமண செலவுகளுக்காக ஸ்ரீனிவாசனுக்கு கடன் தருகிறார். இரு வீட்டார் சம்மதத்துடன் தேவர்களும் சிவன் பிரம்மா படைசூழ ஸ்ரீனிவாசன் பார்வதி திருமணம் நடைபெறுகிறது. இக்கதையும் இத்திருமணமும் நடைபெற்ற இடம்தான் திருவேங்கடமலை, அதாவது திருப்பதி மலை. அதனால் இன்றும் திருமலையில் தினமும் கல்யாண உற்சவம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அது மட்டுமன்றி இப்போதும் பிரம்மோற்சவம் நடக்கும் 9 நாட்களும் மஞ்சள், குங்குமம் மற்றும் சேலை திருப்பதியிலிருந்து திருச்சானூரில் இருக்கும் பகவதி தாயாருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. கோவில் வரலாறு. தொண்டைமான் எனும் தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் முதலாக கோவில் பிரகாரம் கட்டி தினசரி வழிபாட்டிற்கு வழி செய்தான் என கூறப்படுகிறது. அவனை தொடர்ந்து பல சோழ மன்னர்கள் பல சேவைகளை செய்துள்ளனர். ஆனால் இன்றுள்ள வளங்களில் பெரும்பாலானவை விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவை. கிருஷ்ணதேவராயர் இக்கோவிலுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்து எக்கச்சக்கமான தங்க வைர ஆபரணங்களையும் பரிசளித்தார். 1843 ஆண்டில் இருந்து 1933 ஆண்டு வரை ஆங்கிலேய ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் கோவில் நிர்வாகம் ஹதிராம்ஜி மடத்தை சேர்ந்த சேவா தாஸ்ஜியிடம் இருந்தது. 1932 மதராஸ் அரசு பொறுப்பேற்றதுடன் தனி தேவஸ்தானம் அமைத்து பொறுப்பை அதன் வசமளித்தது. 1933 திருப்பதி திருமலை தேவஸ்தானம் உதயமானது. திருப்பதி மலை கடல் மட்டத்தில் இருந்து 3200 அடி உயரத்தில் இருக்கிறது. திருமலை 7 மலைகளை கொண்டது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வீற்றிருப்பது 7வது மலையான வெங்கடாத்திரியின் உச்சியில். மற்ற மலைகளின் பெயர்கள் சேஷாத்ரி, கருடாத்ரி, நீலாத்ரி, அஞ்சனாத்ரி, விஷாபாத்ரி, நாராயணாத்ரி ஆகும். 7வது மலைதான் வெங்கடாத்ரி. இந்த மலைகளில் மொத்த பரப்பளவு 10.33 சதுர மைல்கள். திருப்பதி பெருமாளின் கதையையும் அவர் வீற்றிருக்கும் திருமலை பற்றிய தகவல்களையும் அறிந்தோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை கேட்டு மகிழ நமது அருள் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.